ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று மார்க்கெட் வந்து நல்ல இறக்கத்தில் இருந்தது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸ் நல்ல டவுன், பிஎஸ்சியுமே பார்த்திங்கன்னா 600 பாயிண்ட்ஸ் இறங்கியிருந்தது. என்எஸ்சி வந்து 200 பாயிண்ட்ஸ் இறங்கியிருந்தது. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த சமயத்தில் வந்து ஒரு நல்ல ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதுலேருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். மெயினாக இதில் பார்த்திங்கன்னா சன்ஃபார்மா அட்வான்ஸ்ட் 8.67% இறங்கியிருக்கு. சன்ஃபார்மா வந்து லீடிங் ஃபார்மா கம்பெனி, 152 ரூபாலேருந்து 139 ரூபா இறங்கியிருக்கு. இது வந்து கண்டிப்பாக அக்யூமுலேட் பண்ணக்கூடிய ஸ்டாக்கு தான். அப்புறம் கேபிஐ க்ரீன் எனர்ஜி உங்களுக்கு வந்து 423லேருந்து 395 ரூபா போச்சு. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் 1500 1423 ரூபா வரைக்கும் போச்சு. பேன்கோ ப்ராடக்ட்ஸ் நல்ல ஏற்றங்கள் கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துருந்தது. 5.5% இறங்கி 747 ருபீஸில் இருக்குது. ஹட்கோ 225 ருபீஸ்லேருந்து 212 ருபீஸ் இறங்கியிருக்கு. அப்புறம் அப்பல்லோ மைக்ரோ சிஸ்டம் 261லேருந்து 248 ருபீஸ் வரைக்கும் போயிருக்கு. ரெயில்டெல் கார்பரேஷன் 334லேருந்து 316 ரூபா போயிருக்கு. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் டிஃபென்ஸ் செக்டாரில் லீடிங் கம்பெனி 406 ரூபாலேருந்து 386 ரூபா வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு 5% இறங்குறதுலாம் இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதுக்கப்புறம் வந்து பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் 121 ரூபாலேருந்து 115 ரூபா வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தீபக் ஃபெர்டிலைசர்ஸ் அது கொஞ்சம் தான் இறங்கியிருக்கு. 1294லேருந்து 1235 ரூபா வரைக்கும் வந்திருக்கு. டிஎல்எஃப் 719 ரூபாலேருந்து 687 ரூபா வந்திருக்கு. மெயினாக வந்து இந்த மாதிரியான கம்பெனிஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணி அது ஒரு மேஜர் இறக்கங்கள் வரும்போது பல்க் குவான்டிட்டிஸ் வாங்கலாம். பிஜி எலக்ட்ரோ ப்ளஸ் லிமிடெட் 553 ரூபாலேருந்து 530 ரூபா வந்திருக்கு. மோதிலால் ஓஸ்வால் ஃபினான்ஸ் வந்து 884லேருந்து 848 ரூபா வந்திருக்கு. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வந்து 1167லேருந்து 1119 ரூபா வந்திருக்கு. இந்த கம்பெனிஸ்லாம் வந்து திரும்ப ரிவர்சல் எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். பெரிய மார்க்கெட் இறக்கங்கள் வரும்போது அப்போ வந்து பேனிக் ஆகாமல் பல்க் குவான்டிட்டிஸ் வாங்கி அக்யூமுலேட் பண்ணலாம். எப்போவுமே ஒரு 8% 5% இறக்கங்கள் கொடுக்கும்போது போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு ஷேரை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் பாருங்கள்.